இப்போ மந்த்லி 2000 அப்படின்னு 25 வருஷம் நம்ம பே பண்ண போகிறோம் எஸ்ஐபியில். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் வந்து 10% போட்டிருக்கேன். இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்ன அப்படின்னா, இப்போது எப்படி நமக்கு சேலரி வந்து வருஷம் ஒரு 10%ஓ இல்லை சம் பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சம் பர்சன்டேஜில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே மாதம் 1 lakh rupees வித்ட்ரா பண்ணுவோம். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1,05,000 rupees மாதம் நம்ம வித்ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். இதே மாதிரி ஒரு 20th இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh rupees 52,000 வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம 25 வருஷத்துக்கு 2,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியை ஸ்டெப் அப்பா 10% ஸ்டெப் அப்பா பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அசட் வந்து எவ்வளோ பில்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,31,63,485 rupees. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் 2,000 rupees இன்வெஸ்ட் பண்ணி 1 crore கார்பஸ் எப்படி பில் பண்ணுறது, அப்புறம் அந்த 1 crore மந்த்லி பாசிவ் இன்கமாக ஒரு 1 lakh rupees எடுத்தது போக எப்போ நம்மளால் 10 crore rupees வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய டேர்ம்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 2 விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஒன் டைம்னா ஒரே ஒரு தடவை மினிமம் 5,000லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சொல்கிற கரெக்டான டேட்டில் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இசிஎஸ் மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். எஸ்டிபினா என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்விட்டியில் இருக்கிற ஒரு ஃபண்டை நான் டெப்ட்டுக்கோ இல்லை டெப்ட்டில் இருக்கிற ஃபண்டை ஈக்விட்டிலையோ நான் ஸ்விட்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதை எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னா என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி நான் ஒன் டைமாவோ இல்லை எஸ்ஐபியாவோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கார்பஸ் நான் பில் பண்ணியிருக்கேன். மந்த்லி நான் எனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் என்னோட ஃபோலியோலேருந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக உண்டு. அது எப்படி மேடம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒன் டைமாவோ எஸ்ஐபியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபோலியோ நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மந்த் வந்து என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது, நான் அதை ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன், ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கார்பஸ் எனக்கு பில்ட் ஆகிருக்கு, எனக்கு அதுலேருந்து பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ நான் வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள். இல்லை நான் 20 வருஷத்துக்கு போட்டேன் மேடம், எனக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு போதும், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வேறு ஃபண்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன், நான் இதை கேன்சல் பண்ணணும், பாசிபிளா அப்படின்னு கேட்டால் அதுவும் பாசிபிள். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு யூனிட்ஸாக கிடைக்கும். யூனிட்ஸ் அப்படின்னா என்ஏவி யூனிட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட என்ஏவி ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து 10 ரூபாய் அப்படின்னா எனக்கு 100 யூனிட் அலோகேட் ஆகும். இப்போ கோல்டு மாதிரி தான், 1 கிராம் கோல்டு அப்படிங்கிறது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு யூனிட்டோட ப்ரைஸை வந்து என்ஏவின்னு சொல்லுவோம், 10 ரூபாய். இப்போ 1,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10 ரூபாய் என்ஏவி இருந்ததுன்னா எனக்கு 100 யூனிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, 2,000 எஸ்ஐபியில் எப்படி 1 crore நம்ம பில் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி 10 crore போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கேல்குலேஷனோட பார்ப்போமா. இப்போ மந்த்லி 2,000 அப்படின்னு 25 வருஷம் நம்ம பே பண்ண போகிறோம் எஸ்ஐபியில். பாருங்கள், இந்த கேல்குலேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் வந்து 10% போட்டிருக்கேன். இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்ன அப்படின்னா, இப்போது எப்படி நமக்கு சேலரி வந்து வருஷம் ஒரு 10%ஓ இல்லை சம் பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சம் பர்சன்டேஜில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதையே எடுத்துக்குவோமே, இப்போ 2,000 நான் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 12 மாதத்துக்கு 2,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ 10% நான் கொடுத்த பட்சத்தில் அடுத்த 12 மாதம் பார்த்தீங்கன்னா
2200 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு அடுத்த 12 months பார்த்தீங்கன்னா 2420 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி வருஷா வருஷம் 10% இன்க்ரிமெண்டலாக நம்ம பண்ண முடியும். இதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இதே மாதிரி நீங்க அமௌண்ட்லையும் பண்ணலாம். அமௌண்ட்ல பண்றோம் அப்படின்னா இப்போ இதுல 2000, இப்போ 500 எக்ஸாம்பிளுக்கு இன்க்ரிமெண்டலாக பண்ணோம் அப்படின்னா முதல் வருஷம் ஃபுல்லா 2000 rupees, அடுத்த வருஷம் 2500 rupees, அதுக்கு அடுத்த வருஷம் 3000 rupees. இந்த மாதிரி நம்ம இன்க்ரிமெண்டலாக பண்ணிட்டு இருப்போம். இதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இதுல நான் 10% போட்டிருக்கேன். அதை கீழே காமிச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா மந்த்லி 2000, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா மந்த்லி 2200 rupees, தேர்ட் இயர் பாருங்க 2420 rupees மந்த்லி நம்ம பண்ணிட்டு இருப்போம். அடுத்து ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15% நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் 20 to 25 இயர்ஸோட ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் வந்து 15%. அதனால நான் இங்கே 15% போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம 25 வருஷத்துக்கு 2000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியை ஸ்டெப் அப்பா 10% ஸ்டெப் அப்பா பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அசட் வந்து எவ்வளோ பில்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,31,63,485 rupees. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1,31 lakhs கிட்ட நமக்கு அசட் வந்து பில்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவே நான் ஸ்டெப் அப் பண்ணலை, எனக்கு 10% இன்க்ரிமெண்டெல்லாம் நான் பண்ணலை, 2000 மட்டுமே 25 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கீழே பாருங்க நார்மல் எஸ்ஐபி ரிட்டர்னில் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னா 65 lakhs கிட்ட நமக்கு அசட் வந்து பில்ட் ஆயிருக்கும். இதுதான் நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். எப்படி நம்மளோட சேலரிங்கிறது வருஷா வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் ஸ்டெப் அப்பில் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரிமெண்ட்டாக நம்ம பண்ணும்போது கண்ணுக்கே தெரியாமல் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய அசட்டை பில்ட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு நம்மளோட அசட் எவ்வளோ பில்ட் ஆயிருக்கும்னா 1,31 lakhs கிட்ட பில்ட் ஆயிருக்கும். ஸோ இதுலேருந்து 1 lakh rupees மாதம் நான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஆக்டிவேட் பண்ணி நான் அடுத்த ஒரு 25 இயர்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 1 lakh rupees மாதம் வித்ட்ரா பண்ண போகிறோம். இதுலேயும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ், இதில் 5% இன்க்ரிமெண்டல் எஸ்டபிள்யூபி நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் எனக்கு 1 lakh rupeesங்கிறது ஓகே. இதுவே எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே 1 lakh கொடுத்தா எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்காக தான் இந்த இன்க்ரிமெண்டல் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இதுவும் வருஷா வருஷம் 5% இன்க்ரிமெண்டலாக நமக்கு கிடைக்கும். அதையும் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே மாதம் 1 lakh rupees வித்ட்ரா பண்ணுவோம். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1,05,000 rupees மாதம் நம்ம வித்ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். இதே மாதிரி ஒரு 20th இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh rupees 52,000 வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். இதுவே ஒரு 25th இயர் பார்த்தீங்க அப்படின்னா 3,22,000 கிட்ட நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட காம்பினேஷனில் நம்ம கொடுக்குறது. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா எப்போவுமே கோல்டன் பிளான்னே நான் சொல்லுவேன். இப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம்னு பார்ப்போமா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,75,000 கிட்ட நம்ம வித்ட்ரா பண்ணியிருப்போம். நம்ம வித்ட்ரா பண்ணது போக நம்மளோட அசட் எவ்வளோ பில்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 10,20,70,407 நியர்லி பார்த்தீங்கன்னா 10 crore 20 lakh கிட்ட நம்மளோட அசட் வந்து பில்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம சொன்னது மாதிரி 2000 எஸ்ஐபியில் 1 crore எப்படி அசட் பில்ட் ஆச்சு, அதுலேருந்து பாசிவ் இன்கமாக நம்ம 1 lakh எடுத்தது போக 10 crore எப்படி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த 10 crore rupees அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்க ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங்கோட அவங்க இன்னும் அவங்களோட அசட்டை பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ண முடியும். பட் இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2000 எஸ்ஐபி 25 இயர்ஸ்க்கு நம்ம பண்ணோம் இல்லையா, ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கோட சேர்ந்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோலை சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். ஓகே மேடம், எனக்கு எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே கிளியராக இருக்குது, நீங்கள் சொன்ன எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 15% ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். அடுத்து இது மாதிரி ஏற்கனவே ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா மேடம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்னு நான் கொடுத்துருக்கேன். சில ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்லேயே இந்த ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இதெல்லாம் பாசிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு நான் சொல்லுவேன். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமாக ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த கதையை நான் சொல்கிறேன். ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒருத்தர் போகிறாரு. ராஜா கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் அவர் கரெக்டாக பதில் சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு செஸ் இருக்குது, ஒரு சதுரங்கம் இருக்குது, அதில் 64 கட்டம் இருக்குது, அந்த 64 கட்டத்துலேயும் எனக்கு நெல்மணிகள் வேணும், அந்த நெல்மணிகளும் நான் சொல்கிறாப்புல வேணும். முதல் கட்டத்தில் 1, அடுத்த கட்டத்தில் 2, அதுக்கு அடுத்ததில் 4, அதுக்கப்புறம் 8, இந்த மாதிரி மல்டிபிள்ஸாக இந்த மாதிரி எனக்கு 2 மடங்காகிக்கிட்டே எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜாவால், அவங்க ராஜாங்கத்தால் ஒரு 30 கூட வர முடியல. ஸோ இன்னும் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஸோ இதனால் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ராஜாவுக்கு தெரியாததுனால அவர் அந்த ராஜ்யத்தையே கொடுக்குற நிலைமை வந்தது அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எஸ்ஐபி ப்ளஸ் எஸ்டபிள்யூபி வச்சு நம்ம அடுத்த சீரீஸ் மாதிரி கொண்டு போகலாம். 0 ஏஜ்லேருந்து 60 வரைக்கும் இருக்கிறவங்கள ஒரு கேட்டகரியாக பிரித்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தனித்தனியாக ஃபினான்ஷியல் பிளானிங்கோட அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் பிளானிங் தேவைப்படுது, இப்போ ஒரு செகண்ட் இன்கம் எனக்கு தேவைப்படுது, இல்லை பாசிவ் இன்கமா, இல்லை ரிட்டையர்மெண்ட்டா, நீங்கள் எந்த மாதிரியான ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.